Chevaruthi, powered by Pommes Dreamwear. Co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. Heritage Milk மற்றும் VKC Pride. சுந்தரம், ஆதி உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? ஐயா, நீங்க என்னையா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆதி ஓ மேலயும் உன் பொண்ணு மேலயும் ரொம்ப அக்கறையா இருப்பான்ல, அதான் உன்கிட்ட சொல்லிட்டு எங்கேயாவது போயிருக்கணும்னு உன்னை விசாரிக்கிறார் மாமா. பார்வதி இன்னும் வீட்டுக்கு வரல, அதான் அம்மா கிட்ட தகவல் சொல்லலாம்னு வந்தோம். அப்பாடா, இப்பதான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இனிமேதான் நம்ம எதிர்பார்த்த எல்லாம் நடக்க போகுது. என்னது, பார்வதி வீட்ல இல்லையா? ஆமாம்மா, ஏதோ வேலையா இருக்கும், அதனாலதான் வரலையோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நேரமாச்சேன்னு பையனை விட்டு பாத்துட்டு வர சொன்னேன். பார்வதி 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பி போயிட்டதா மகேஸ்வரி சொல்லுச்சான். ஆனா இன்னும் என் பொண்ணு வீட்டுக்கு வரல. அவளுக்கு என்னாச்சோன்னு தெரியலம்மா, ரொம்ப பயமா இருந்தது. அதான் அம்மா கிட்ட. என்ன சுந்தரம், குடும்பமா சேர்ந்து டிராமா பண்றீங்களா? நாங்க டிராமா பண்றோமா? என்னம்மா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு ஒண்ணும் புரியாது, எப்படி புரியும்? ஆதிய காணும்னு நாங்க ரொம்ப நேரமா தவிச்சிட்டு இருக்கோம். உன் பொண்ண காணும்னு நீ இப்ப மெதுவா வந்து சொல்லிட்டு இருக்க. உன் பொண்ணு தழுக்கு முழுக்குன்னு இந்த வீட்டுல சுத்தி வரும்போது நினைச்சையா? புதினா டீ தர, செம்பருத்தி டீ தர, பெரியயான்னு சுத்தினாலே கண்ண காமிச்சு மயக்குன மாதிரி இப்போ ஒரேடியா எங்க ஆதிய கூட்டிட்டு ஓடியே போயிட்டாளா? வனஜா அக்கா, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? வார்த்தை, இனி ஒரு வார்த்தை இந்த மாதிரி வந்தது தொலைச்சிடுவேன். ஆதிய தேடி கண்டுபிடிக்கிற வழிய பாருங்க. போங்க எல்லாரும். யாராவது வந்து கதவை திறங்கல. பெரியய்யா மயங்கி கிடக்குறாரு, அவரை காப்பாத்துங்க. கதவை திறங்க, திறங்க கதவை. பார்வதி, பார்வதி, யாராவது வாங்க, வந்து கதவை திறங்க. நாங்க உள்ள இருக்கிறது தெரியாம யாரோ தாழ் போட்டுட்டாங்க. நான் கத்துறது யாருக்குமே கேட்கலையா? திறங்க, திறங்க. ஒருவேளை பார்வதி ஸ்டோர் ரூம் கிட்ட இருப்பாளா? கதவு வெளியில தாழ்பால் போட்டிருக்கு, இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
பார்வதி 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 நான் இவ்ளோ நேரமா கதவை தட்டிட்டு இருக்கேனே, ஒருத்தர் காதுல கூடவா சத்தம் கேட்கல, ஒருத்தர் கூடவா ஸ்டோர் ரூம் பக்கம் வரல. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? பிரியா, பிரியா, பிரியா. பார்வதி அது நீ எப்படி இங்க? நீங்க கம்மு கேட்டீங்கல்ல, நான் கம்ம எடுத்துக்கிட்டு ரூம்ல வந்து பாக்கும்போது நீங்க ரூம்ல இல்ல. மகேஷ் அக்கா தான் நீங்க ஸ்டோர் ரூம் பக்கம் போனதா சொன்னாங்க. நான் உங்களை இங்க தேடி வந்து பார்த்தா நீங்க கீழே கிடந்தீங்க. என்னாச்சு பெரியயா? தாத்தாவோட போட்டோவை தேடி வந்தேன் பார்வதி. இருட்டா இருக்குன்னு லைட்டை போட்டேன். பழைய சுவிட்ச்ல ஷாக் அடிச்சிருச்சு. கீழே விழுந்துட்டேன். நீங்க பேச்சு மூச்சு இல்லாம கிடந்ததை பார்த்ததும் என் மொத்த உசுரும் நின்னு போச்சு பெரியயா. நீங்க இப்ப கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் தான் என் உசுரே திரும்ப வந்துச்சு. வந்துருச்சு உன்னை தேடி திருப்பி தந்துருச்சு. இது போல ஒரு நாளே வரவேணா இனிமேலே. உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா உங்க கூட நானும் என் உசுரையே விட்டிருப்பேன் பெரியயா. போன உசிறு வந்துருச்சு உன்னை வாரி அணைக்க சொல்லிருச்சு. இது போல இனிமேலும் நடக்காதே ஒரு நாளும். எனக்கு ஒண்ணுனா நீ எவ்வளவு துடிச்சு போறல, என் மேல உனக்கு எவ்வளவு அக்கறை. என்னோட மானத்தை காப்பாத்தினவர் நீங்க. நீங்க மட்டும் இல்லனா என்னால வீட்ல இருந்திருக்க முடியாது பெரியயா. எனக்கு ஒரு பொது வாழ்க்கையை கொடுத்த உங்களுக்கு ஒண்ணுன்னா அத நான் பார்த்துட்டு எப்படி அமைதியா இருக்க முடியும் பெரியயா? ரொம்ப நேரமா மயக்கத்திலே இருந்துட்டேன் போல. ம், ஆமா பெரியயா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதான் அப்படியே உங்க பக்கத்திலேயே உட்காந்துக்கிட்டேன். என்ன பார்வதி, போய் யாரையாச்சும் கூட்டு வந்திருக்கலாம்ல. என்னால வெளிய போகவே முடியல பெரியயா. கதவு வெளியில தாழ் போட்டிருக்கு. என்ன சொல்ற? கதவு தாப்பால் போட்டிருக்கா? ஆ, அப்படிதான் நினைக்கிறேன் பெரியயா. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தோம், திறக்கவே முடியல. கதவை தட்டி கூப்பிட்டும் பார்த்தேன், ஆனா யாருமே வந்து திறக்கல. உள்ள ஆள் இருக்கிறது தெரியாம யாராவது தாப்பால் போட்டிருப்பாங்க. வா போய் பார்க்கலாம். ஆ,
பழைய கதவுல நீ திறக்க முடியாம சொல்றியோன்னு நினைச்சேன். ஆனா நீ சொன்ன மாதிரி வெளியே தான் தப்பால் போட்டிருக்காங்க. யாராவது இருக்கீங்களா? யாராவது கதவு தரங்க. நான் எவ்வளவோ சத்தம் போட்டு கூப்பிட்டு பார்த்துட்டேன் பெரியய்யா, ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்ல பெரியய்யா. என் செல்போனையும் ரூம்லயே வச்சுட்டு வந்துட்டேன். இல்ல போன் பண்ணி அது யாரையாச்சும் கூப்பிட்டுருக்கலாம். என்ன பண்றது? அதான் பெரியய்யா எனக்கும் ஒண்ணும் புரியல. அன்டைம் ஆயிடுச்சே. இனிமேல் யாரும் ஸ்டோர் பக்கம் வேற வரமாட்டாங்க. காலையில வந்து யாராவது திறந்தாதான் உண்டு. சரி, காலையில பார்க்கலாம். இப்போ என்ன பண்றது பெரியய்யா? அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. ச்சே. உட்காரு பார்வதி. பெரியய்யா நீ உட்காரு. இல்ல நீங்க நிக்கிறீங்க. இல்ல, இதுல உட்கார முடியல. நான் தரையில உட்காந்துக்கிறேன். நீ உட்காரு. கொசு நிறைய இருக்கு போல இருக்கு. நம்ம ரெண்டு பேரையும் தாத்தா அப்படி ஸ்டோர் ரூம்ல வச்சு லாக் பண்ணிட்டாரு. என்ன பெரியய்யா சொல்றீங்க? நான் தாத்தாவோட போட்டோ எடுக்கிறதுக்கு தான் இங்க வந்தேன். என்ன தேடி நீங்க வந்த. இப்ப நம்ம ரெண்டு பேரும் வெளியே போறதுக்கு வழி தெரியாம முழிச்சிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் தாத்தாவோட போட்டோ தானே? அதான் சொன்னேன். கொஞ்சம் இருங்க பெரியய்யா, நான் இந்த இடத்த சுத்தம் பண்ணி தரேன், நீங்க அப்புறம் படுத்துக்கோங்க. இல்ல வேணாம் பார்வதி, நான் அப்படியே சாஞ்சிக்கிறேன். நீ அப்படியே தூங்கு. விடிஞ்சதுக்கு அப்புறம் எதனா வழி பிறக்கும். சரிங்க பெரியய்யா, நீங்க தூங்குங்க.
ம்ஹும். இன்னும் ஃபோன் எடுக்கலாமா? ப்ரோ ஃபோன் எடுங்க ப்ரோ. இவ்ளோ நேரம் ஆச்சு, இன்னும் இந்த ஆதிய காணோமே. எங்க போயிருப்பான்னு தெரியலையே. இந்த பார்வதியும் காணோம். ரொம்ப தப்பா இருக்கே. அகிலா கிட்ட சொன்னா இவ என்ன அடிக்க வரா. இவளுக்கெல்லாம் பட்டாதான் புத்தி வரும். ஆதி மாமாவையும் பார்வதியையும் ஸ்டோர் ரூம்ல வச்சு தாப்பாள் போட்டது நான் தானே பெரிய அத்தைக்கு மட்டும் தெரிஞ்சது. அவ்வளவுதான், என் கதை முடிஞ்சது. நான் செத்தேன். எப்படியோ ராத்திரி பூரா 2 பேரும் ஒரே ரூம்குள்ள இருக்காங்க. எந்த தப்பும் நடக்காது. இருந்தாலும் காலையில அந்த பார்வதிக்கு இருக்கு. இதோட மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு அவ ஊருக்கு போக வேண்டியதுதான். சின்ன அத்தை கிட்ட இந்த விஷயத்த பத்தி இப்போதைக்கு எதுவும் சொல்லக்கூடாது. பார்வதியை வீட்டை விட்டு அனுப்புனதுக்கு அப்புறமா எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே சொன்னா அவங்க சந்தோஷப்பட்டு என்ன பாராட்டுவாங்க. அப்ப சொல்லிக்கலாம். அப்பா, அக்கா வேணும் காணுமேப்பா. அம்மா சாவித்திரி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். வயசு பொண்ணு ஊர்ல தனியா இருக்க கூடாதுன்னு பார்வதியை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது பெரிய தப்பா போச்சு. நம்ம பொண்ணு மேல நானே இப்படி சந்தேகப்பட்டு சொல்றதுனால நீ என்ன தப்பா நினைக்காத சாவித்திரி. ஏற்கனவே அகிலாமா பார்வதியை நினைச்சு கலக்கத்திலையும் குழப்பத்திலையும் இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல சொல்லி வச்ச மாதிரி பெரிய தம்பியையும் காணோம், நம்ம பார்வதியையும் காணோம். முள்ளு மேல சேலை விழுந்தாலும் இல்ல சேலை மேல முள்ளு விழுந்தாலும் பாதிக்கப்பட போறது என்னவோ சேலதானே சாவித்திரி. பெரியத்த, அங்க பாருங்க பெரியத்த. ஆபி